ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பிளேஸ்மெண்ட் ஸ்கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்டில் ஸ்கேம் பண்ணுறாங்க இந்த காலேஜஸ்லாம் சேர்ந்து பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ஒரு அக்கா தெரியும். அந்த அக்கா வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு காலேஜில் படிச்சாங்க. அந்த அக்கா படித்து முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க படித்து 10 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க பிளேஸ்மெண்ட் அவங்க காலேஜில் எப்படி ஸ்கேம் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல கம்பெனி, அது வந்து பேர்லாம் நான் சொல்ல விரும்பல, ஒரு நல்ல கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து காலேஜ்லேருந்து ஒரு 600 to 500 மெம்பர்ஸ் எடுத்துட்டாங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு. ட்ரைனிங்க்கு இந்த பசங்களாம் இப்போ ட்ரைனிங் கூட்டு போகிறாங்க. ட்ரைனிங் கூட்டு போயிட்டு ஒரு 6 to 7 months உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இப்போ வந்து 600 பேர் எடுக்கிறாங்கன்னா நீங்க யோசிப்பீங்க, 600 பேர் எடுக்கிறாங்க, அப்போ எத்தனை பேர் வந்து அதுக்கு உள்ள வேலைக்கு எடுத்துப்பாங்கன்னா ஒரு 500 இல்ல 600 பேருமே இவங்க ட்ரைனிங் தானே கொடுக்குறாங்க, அவங்க மொத்தமாக தானே எடுத்துப்பீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த 600லேருந்து 20 மெம்பர்ஸ் மட்டும் தான் வேலைக்கே எடுத்திருக்காங்க. இது வந்து ஐடியில் சொல்கிறேன் நான், 20 மெம்பர்ஸ் மட்டும் தான் அந்த வேலைக்கே எடுத்திருக்காங்க. இந்த அக்காவுக்கு வந்து அப்போ பிளேஸ்மெண்ட் கிடைக்கல. அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க, என்னடா நம்மளாம் அந்த பிளேஸ் ஆகலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இவங்கலாம் வேற ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க காலேஜ் முடிச்சுட்டு. அவங்களாம் பிளேஸ் ஆகிட்டோன்ற சந்தோஷத்தில் ரொம்ப ஜாலியாக இருந்து அவங்க வந்து திடீர்னு வந்து கரெக்டாக 6 மாதம் கழிச்சு அவங்க ட்ரைனிங் பீரியட் முடிச்சோடனே அந்த கம்பெனியில் வந்து 20 பேர் தான் எடுத்திருக்காங்க. அந்த மொத்தம் 600 பேர்ல இருந்துமே அவங்களாம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு டிப்ரெஸ் ஆகிட்டு அவங்களாம் வந்து அவங்களோட நிலைமை நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வேலை கிடைச்சிச்சுன்னு சொன்னோடனே அவங்க அம்மா கிட்ட, அவங்க சரவணன் கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ இல்லைன்னு அவங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து யோசிச்சு என்னால் பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து காலேஜ் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்க ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. உங்க சீனியர் கிட்ட என்னெல்லாம் பண்ணலான்னு கேளுங்க. உங்க காலேஜோடைய அதாவது பிளேஸ்மெண்ட்ல எப்படி இருக்குன்னு கேளுங்க. அது கேளுங்க. இல்லைனா வந்து நீங்க லிங்க்டின்ல வெளியில வந்து போஸ்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வந்து வசதியா இருக்குமோ அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதான் வந்து எனக்கு ரொம்பவே பாதிச்ச ஒரு காலேஜ் ஸ்கேம். ஸோ இது உங்களுக்கு சொல்ல தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் பார்ப்பீங்க, உங்க காலேஜ்ல இது மாதிரி ஸ்கேம் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, என்னென்ன மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.